வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆசிரியர் பணிக்கு தகுதி தேர்வு கட்டாயம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதிரடியாக உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன நடந்திருக்கு, ஸோ தற்போது நிலை என்ன அப்படின்றத ஏடு இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றி இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது ஆசிரியர் பணியில் பார்த்திங்கன்னா சேரவும் தொடரவும் பார்த்திங்கன்னா மற்ற பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா டேட் அதாவது தேர்ச்சி கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு உத்தரவிட்டிருக்காங்க. இது 2009ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் ஆர்டிஏ ஆக்ட் பார்த்திங்கன்னா அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியருக்கு டெட்டை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். மேலும் ஓய்வு பெறுவதற்கு 5 ஆண்டுகளுக்குள்ள ஆசிரியர் இந்த தேர்வு எழுதாமல் பணியை தொடரலாம். ஆனால் அதற்கு மேல் பணியாற்ற வாய்ப்பில்லை. ஆசிரியர்கள் கட்டாயம் டெட்டை பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இல்லையெனில் அவர்களுக்கு பணியிலிருந்து வெளியேற்றப்படலாம் அல்லது கட்டாய ஓய்வூதிய திட்டம் அளிக்கப்படாமலும் என்று நீதிபதி பார்த்திங்கன்னா தீபன்கர் தாத்தா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. மேலும் சிறுபான்மை நிறுவனங்களில் தேர்வு கட்டாயப்படுத்த முடியுமா என விசாரிக்க உயர் அமர்வுக்கு பார்த்திங்கன்னா வழக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த உத்தரவில் 2011க்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியருக்கு டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் சில மாநிலங்களில் விலக்குகள் வழங்கப்பட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 27/9/2011க்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சி தேவையில்லை எனவும் தீர்ப்பளித்தாலும் பதவி உயருக்கு எடுத்துக்காட்டு அதாவது தலைமை ஆசிரியருக்கு பார்த்திங்கன்னா டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்னு உறுதியும் படுத்தியிருக்காங்க. ஸோ தற்போது வந்த தகவலை பார்த்துருப்பீங்க. ஸோ மீண்டும் ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.